எனக்கு அன்பானவர்களே, மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் உங்களை பார்க்குறதுல மிகவும் சந்தோஷப்படுறேன். நீங்களாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமா நீங்களாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மறித்து போயிருக்கிறது இல்லையா, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மறித்து போயிருக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் இதுக்கு மேலே அடுத்து என்ன நடக்கும், இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. அப்போ பைபிளில் கூட பாருங்கள், 4 நாள் கல்லறையில் வச்ச லாசரும், எவீரனுடைய செத்து போன மகள், இந்த மாதிரி நிறையா பிரச்சனை முடிஞ்சது. அங்கே அவ்வளோதான், அங்கே ஃபைனல். அது மாத்திரம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் துரத்திட்டு வரும்பொழுது கூட, இப்போ பாருங்கள், பின்னாடி பார்வோன் சேனை துரத்துது, முன்னாடி செங்கடல் போயிட்டு இருக்கு. தெய்வா என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான், முடிச்சுது. இதான காரியம் எனக்கு அன்பானவர்களே? இல்லை, இஸ்ரவேலின் தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மளோடு உங்களோடு இருக்கிறார். அவர் நம்மளோடு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் முடியாது. தொடங்கும். லாசர் உயிரோடு எழுந்தார், எவீருடைய மகள் உயிரோடு எழுந்தார். செங்கடல் 2ஆக பிளஞ்சது. ஜனங்கள் ஒரு வெட்டாந்தரை போல நடந்து போனாங்க. பெரிய மிராக்கல் நடந்தது. ஏன்னா சேனைகளின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் இயேசு உங்களோடு என்னோடு இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராய் நம்ம இந்த பிரச்சனைகளோடு நம்மளோடு அவர் உலாவி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே முடியல, இனிமேல் தான் உங்களுக்கு அற்புத ஆரம்பம், இனிமேல் தான் உங்களுக்கு அதிசய ஆரம்பம், இனிமேல் தான் நீங்கள் வாழ்க்கையில் உயர போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க. எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாகவே நான் சொன்னபடியே இனிமேல் தான் மரித்து போன உங்களுடைய பிரச்சனை உயிர்ப்பிக்கும். இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன், ஆமேன்.